பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று தொடர் பயானிலே கடந்த 29 நாட்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழுமையான வரலாற்றை எந்த அளவுக்கு ஆசையோடு ஆவலோடு தெரிந்து கொண்டோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்தவனமாக இன்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்புகின்றார்கள். அந்த ஹஜ்ஜின் நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்திலிருந்து ஹஜ்ஜினுடைய கிரியைகளை, ஹஜ்ஜினுடைய கடமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைய தினத்திற்கு பிறகு அடுத்த ஆண்டு நீங்கள் என்னை பார்க்க முடியாமல் போகலாம், அல்லது இன்னொரு முறை நான் ஹஜ்ஜுக்கு வர முடியாமல் போய்விடலாம். ஆகவே இந்த முறையே, இந்த ஹஜ்ஜிலேயே என்னிடத்திலிருந்து ஹஜ்ஜினுடைய கிரியைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். அதே மாதிரி அரஃபா மைதானத்திலே உபதேசம் செய்யும் பொழுதும் சஹாபாக்களிடத்தில் கூறுகின்றார்கள், இதுவே என்னுடைய கடைசி உபதேசமாக இருக்கலாம். இனி இது போன்ற ஒரு கூட்டத்தை, இதல்லது இது போன்ற ஒரு கூட்டத்திலே நீங்கள் என்னை சந்திக்க முடியாமல் போகலாம் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சைக்கிணையான சில சமிக்ஞைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள். ஹஜ்ஜு முடித்து வந்துவிட்டது. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதத்தோடு ஹிஜ்ரி 10 முடிஞ்சிருச்சு. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தர்பியத் படுத்துவதிலும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதிலும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இபாதத்தை கற்றுக் கொடுப்பதிலும் மும்முரமாக தீவிரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜை முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரமதான் மாதம் வருகின்றது. அந்த ரமதான் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமைக்கு மாறாக, எப்பொழுதுமே ரசூலுல்லாஹ்வுடைய வழமை என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். லைலத்துல் கத்ரை தேடி கடைசி 10 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பது அவருடைய வழமை. ஆனால் இந்த ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரமலானில் மட்டும் அவருடைய வழமைக்கு மாறாக 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அதே போன்று ஒவ்வொரு ரமலானிலும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆனை முழுமையாக ஓதி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். ஆனால் இந்த ரமலானில் மட்டும், கடைசி ரமலானில் மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை அவரிடத்திலே ஓத கேட்டார்கள். இப்படி வழமைக்கு மாற்றமான சில சம்பவங்கள், சில காரியங்களும் அங்கே நிகழ்கின்றன. முஹர்ரம் மாதம் முடிந்து ஷவ்வால் மாதம் முடிந்து அந்த ஆண்டு முடிகின்றது. அதாவது ஹிஜ்ரி 10 ரமதான் மாதம் முடிந்தவுடன் அதற்கு அடுத்த முஹர்ரம் மாதம் பிறந்து ரபியுல் மாதம் கடைசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதம் முடிந்து சஃபர் மாதம் கடைசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் நோய்வாய்ப்படுகின்றார்கள்.
எப்படி என்றால் சஃபர் பிறை 28 அல்லது 29ஆம் தேதி ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீக்கு செல்கின்றார்கள். அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அடக்கமெல்லாம் செய்து முடித்துவிட்டு திரும்பும் பொழுது அவர்களுக்கு கடுமையான தலைவலி. இந்த மாதிரி தலைவலி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை வந்ததே கிடையாது. அந்த மாதிரி கடும் தலைவலி. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண அறிவிப்பின் அல்லது மரண நிலையின் ஆரம்பம். கடுமையான தலைவலி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. அந்த தலைவலியோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. அந்த சஃபர் மாதம் கடைசியிலே ஏற்பட்ட தலைவலி சுமார் 2 வாரங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்துச்சு. ஒன்றும் இல்லை, தலைவலி காய்ச்சல், அவ்வளோதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய நோயோ பெரிய ஹார்ட் அட்டாக் மாதிரியோ அப்படிலாம் ஒன்றுமே ஆகலை. வெறும் காய்ச்சல் தலைவலி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சு. அந்த காய்ச்சல் தலைவலி மாறி மாறி ரசூலுல்லாஹ்க்கு வருது. ஆனால் அந்த காய்ச்சலோடு வேதனையோடு தலைவலியோடு கஷ்டத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 13-14 நாட்களும் சஹாபாக்களுக்கு தொழ வைக்கின்றார்கள். இப்படி அவர்களுடைய வழி நாளுக்கு நாள் அதிகமாக சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, தன்னுடைய மனைவிமார்கிட்ட கேட்குறாங்க, நாளைக்கு நான் எங்கே தங்கணும்? ஏன்னா ஒவ்வொரு மனைவி வீட்டில் ஒவ்வொரு நாள் ரசூலுல்லாஹ் தங்குவாங்க. அப்போ சஹாபாக்கிட்ட தங்களை மனைவிமார்கிட்ட கேட்குறாங்க, நாளைக்கு நான் எங்கே தங்கணும்? ஏன்னா இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் வலியோட தலைவலியோட காய்ச்சலோட ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீட்டில் போய் தங்குறது ஒரு சிரமமாக இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரையும் கேட்குறாங்க முன்கூட்டியே, நான் நாளைக்கு எங்கே தங்கணும்னு. அப்போது சஹாபி பெண்மணிகள் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு எங்கே தங்கணும்னு கேட்குறது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் தங்கக்கூடிய அந்த நாளை எதிர்பார்த்தான் கேட்குறாங்க. ஆயிஷா வீட்டில் தங்குற அந்த நாளை எதிர்பார்த்தா நாளைக்கு எங்கே சௌதாவா, சரி நாளை கழிச்சு, இப்படி ஒவ்வொரு நாளாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை என்னைக்கு ஆயிஷா வீட்டை தங்குவேன் அப்படின்னு சொல்லி. அதனால் சஹாபி பெண் ரசூலுல்லாஹுடைய மனைவிமாரெலாம் முடிவு பண்ணாங்க, சரி யார சொல்லலாம், நீங்கள் எங்களோட தங்கக்கூடிய நாட்களை நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம், நீங்கள் ஆயிஷாவோட தங்கிக்கங்க அப்படின்னாங்க. சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிப்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அந்த மனைவிமார்களுக்கு மத்தியிலே எப்படி நீதமாக எப்படி சமத்துவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக முன்னுதாரணமாக இருந்தாங்க. இரவு தங்குவதில் கூட பாகுபாடு ஏற்பட்டக்கூடாது. 2 மனைவிக்கு மத்தியிலே இரவு தங்குற விஷயத்தில் எந்த பாகுபாடு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுல எத்தனை மனைவிமா இருந்தாலும் அத்தனை மனைவிமா இருக்கட்டும், உடம்பு முடியாத நேரத்திலும் காய்ச்சலான நேரத்தில் சொல்ல கரெக்டாக போய் தங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமையை பார்த்து சஹாபி ரசூலுல்லாஹுடைய மனைவிமாரில் விட்டு கொடுத்தாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் இனிமேல் வந்து எங்கள் வீட்டில் தங்க வேண்டாம், நீங்கள் ஆயிஷா வீட்டில் தங்கிக்கங்க அப்படின்ட்டு. அதற்கு பிறகு தான் பெருமானார் எங்கே தங்கினாங்க, ஆயிஷா வீட்டில் தங்க ஆரம்பித்தாங்க. இப்படி சுமார் 9 நாட்கள் ஓடிவிட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கடைசி 5 நாட்கள், 5 நாட்களுக்கு முன்பாக புதன்கிழமை ரபியுல் அவல், அதாவது சஃபர் மாதம் முடிஞ்சு ரபியுல் அவல் மாதம் பிறந்திருக்கின்றது. ரபியுல் அவல் பிற 7 5 நாட்களுக்கு முன்பாக புதன்கிழமை அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல் ரொம்ப அதிகமாகிடுது. அதிகமான தங்களுடைய மனைவிட்ட சொல்கிறாங்க, ஆயிஷாவே என் மேலே தண்ணி அள்ளி ஊற்று, ஏன்னா ரொம்ப ஹீட்டு, அந்த காய்ச்சலுடைய வேதனை தாக்க முடியல, காய்ச்சலுடைய அந்த வெக்கையை என்னால் தாங்க முடியல, எனக்கு தண்ணி அள்ளி ஊற்றுங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே தண்ணி அள்ளி ஊற்றுறாங்க. அடிக்கடி குளிக்க வைக்க சொல்கிறாங்க, அடிக்கடி குளிக்க வைங்க அப்படின்றாங்க. அடிக்கடி குளிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுடைய அந்த வேதனை கொஞ்சம் குறையுது, அந்த காய்ச்சல் கொஞ்சம் தனியுது. உடனே சஹாபாக்கள்கிட்ட சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. சஹாபாக்களை பேசணும்னு சொல்கிறாங்க, என்னுடைய இறுதி நாட்களுக்கு வந்துட்டணும் என்னன்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கு யாராவது நீங்கள் ஏதாவது பழி தீர்க்கிறதா இருந்தால் வந்து பழி தீர்த்துக்குங்க. நான் யாரையாவது அடிச்சிருந்தேன், இல்லை யாரையாவது திட்டிருந்தேன், இல்லை யாரையாவது மனம் கஷ்டப்படும் பேசியிருந்தேன்னாக்கா இப்போ என்ன பழி தீர்த்துருங்க. மறுமையிலேருந்து அல்லாட்ட என்ன குற்றம் முடிச்சிடாதீங்க. நான் யாருக்காவது எப்போது காசு வாங்கி தர வேண்டியிருக்குது, அல்லது மறந்துட்டேன், கடன் வாங்கியிருந்தேன்டா அதை கரெக்டாக கணக்கு பார்த்து வந்துட்டு வாங்கிடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க. சஹாபாக்கிட்ட தங்களுடைய பழியை தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேச்சை கேட்டு சஹாபாக்கள் அழுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எங்களுடைய இறுதி நாள் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிற வார்த்தை சஹாபாக்களால் ஜீரணிக்க முடியல. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபிகளை ரொம்ப புகழ்கிறாங்க. அன்சாரி சஹாபிகளை ரொம்ப புகழ்கிறாங்க. எனக்கு அடைக்கலமாக இருந்தவங்க, எனக்கு உதவியாக இருந்தவங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவியாக இருந்தவங்க அன்சாரிகள், அவர்களுக்குரிய கடமை நிறைவேற்றி விட்டார்கள். என்ன கடமை? ரசூலுல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, யார சொல்லலாம், எங்களுடைய வீட்டு பெண்களை பாதுகாப்பதை விட, எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பதை விட, எங்களுடைய உயிரை பாதுகாப்பதை விட உங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதனால் அந்த அன்சாரி சஹாபிகள் அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க, அவர்களுடைய கடமையை பூர்த்தி பண்ணிட்டாங்க. ஆனால் அவர்களுக்குரிய உரிமை தான் இன்னும் பூர்த்தி ஆகலை.
இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ் பூர்த்தி செய்து வைப்பான் அவர்களோட உரிமையை அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னாங்க, மனிதர்கள் எல்லாம் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகிட்டே போகும், நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகிட்டே போகும். ஆனால் அன்சாரிகளுடைய மக்கள் தொகை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும். எந்த அளவுக்கு குறைஞ்சினா கடைசியில் உணவில் உப்பு இருப்பதை போன்று இந்த உம்மத்தில் அன்சாரிகள் இருப்பார்கள். உணவுல உப்பு எப்படி தான் இருக்கணும்? ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். உணவுல உப்பு எப்படி தான் இருக்கணும்? உப்புங்கிறதுக்கான அதிகமாக போட முடியுமா? அதை ஆனால் அளவாக தான் உப்பு இருக்கணும். அந்த மாதிரி இந்த உம்மத்தில் அன்சாரிகள் அளவாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த உப்பு இல்லாட்டா அந்த உணவு பூர்த்தி ஆகாது, அந்த உணவு ருசி இருக்காது. அந்த மாதிரி இந்த உம்மத்துக்கு அன்சாரிகள் தான் ருசியை தரக்கூடியவர்கள், இந்த உம்மத்தினுடைய பரிபூர்ணத்துணை தரக்கூடியவர்கள். அதனால உணவிலே உப்பை போன்று இந்த அன்சாரிகள் நாளுக்கு நாள் குறைஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சொல்றாங்க, உங்களுக்கு எப்போமாவது மக்களுக்கிடையே தீர்ப்பளிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அன்சாரிகளுக்கு நல்லதையே செய்யுங்கள், அன்சாரிகள் நல்லதையே தீர்ப்பளிங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை பற்றிய புகழ ரொம்ப அதிகமாக சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் வந்து உட்காந்துருக்காங்க, அபூபக்கர் உட்காந்துருக்கலாம் உட்காந்துருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவம் சொல்றாங்க, ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு 2 வாய்ப்பு கொடுக்கின்றான். நபியே, நீங்கள் என்னை வந்து சந்திக்க விரும்புகிறீர்களா அல்லது இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தில் இருக்க விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு 2 வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த அடியான், யா அல்லாஹ் நான் உன்னையே சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்ற உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சஹாபாக்களுக்கு புரியல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, யாரை சொன்னாங்கன்னு. ஆனால் அபூபக்கர்ல புரிஞ்சுட்டாரு ரசூலுல்லாஹ் யாரைத்தான் சொல்றாங்கன்னு, தன்னைத்தான் சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அபூபக்கர்லாம் குலுங்கி அழ ஆரம்பிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த முதியவரை பாருங்க, அந்த மனுஷன் நல்லதை தான் தேர்ந்தெடுத்தான், அதுக்கு போய் ஒரு அழுகுறாரு. அந்த மனுஷன், அந்த அடியான் நல்லதை தான் தேர்ந்தெடுத்தான், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தையும் அல்லாஹ்விடத்திலுடைய உயர்வையும் அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியத்தையும் அந்த மனிதர் தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆனால் இந்த முதியவர் பாருங்க, அது தெரியாமல் அழுகுறாரு அப்படின்னு அதில் தன்னுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அடுத்த நாள் 4வது நாள் வந்துச்சு, இன்னும் 4 நாட்கள் இருக்குது. ரபீல் அவல் பிறை 8 அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, தரக்து ஃபீக்குமுல் அம்ரேன் லன் ததில்லு மா தமஸக்து பிஹிமா கிதாபுல்லாஹி சுன்னத் ரசூலிஹி. இங்கே என்ன ஒரு விசேஷம்னா பாருங்க, அந்த சக்கராத்து நேரத்தில் கூட, கஷ்டமான நேரத்தில் கூட தன்னுடைய உம்மத்துக்கு கடைசி வரைக்கும் ஏதாவது நன்மையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். தன்னுடைய சகோதரர்களுக்கு, தன்னுடைய சஹாபாக்களுக்கு, இந்த உம்மத்துக்கு கடைசி வரைக்கும் நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும், நல்ல விஷயங்களை அவங்களை பண்படுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகா அக்கறையாக இருக்காங்க பாருங்க. பிற 8 அன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் 2 விஷயங்களை உங்களிடத்தில் விட்டு செல்கின்றேன், அந்த 2ஐ நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் வரை ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வழிமுறை. இந்த 2ஐயும் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு செய்தியை உங்களுக்கு எழுதி தர போறேன், ஒரு பேப்பர் இருந்தால் கொண்டாங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கடைசியாக என்னுடைய வசியத்தை எழுதி தர போறேன், பேப்பர் இருந்தால் கொண்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் சஹாபி பேப்பர் எடுத்து தான் வெளியே போகும்போது உமர் அதெல்லாம் உள்ளே வர்றாங்க. உமர் கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு. இல்லை ரசூலுல்லாஹ் கடைசி வசியத்தை ஏதோ எழுதி தர போகிறாங்களா, அதனால் பேப்பர் எடுத்துக்க சொன்னாங்க. அப்போ உமர் சொன்னாங்க, எதுக்கு கடைசி வசியத்தை, எதுக்கு? அதுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய வேதமோ அவங்களுடைய போதனை இருக்குதே, அல்லாஹ்வுடைய வேதமும் அவங்களுடைய போதனை இருக்குதே, நமக்கு தனியாக ரசூலுல்லாஹ் வசியத்தை வேறு எழுதி தரணும், எதுக்கு சொன்னான்னு தெரியல, கொஞ்சம் இருங்க நான் போய் கேட்குறேன் அப்படின்னு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்த உடனே சஹாபாக்கள், என்ன பேப்பர் இல்லையா, பேப்பர் இல்லை. உமர் கேட்குறாங்க, எதுக்கு பேப்பரு, நமக்கு தான் அல்லாஹ்வுடைய வேதமும் ரசூலுல்லாஹ்வுடைய போதனையில் இருக்குதே, இப்போ கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் எதுக்கு புதுசாக எழுதணும்? ஏன்னா அவங்க சக்கராத்து மயக்கத்தில் இருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்து நேரத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க வந்து என்னத்தை எழுத போகிறாங்க, நாம இவங்க சிரமப்படுத்தணும் அப்படின்ட்டாங்க. சிரமிச்சு உமரே நீங்கள் சும்மா இருங்க, ரசூலுல்லாஹ் எழுதி தரங்கிறாங்களே, நீங்கள் பேப்பர் எடுத்துருவாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை நீங்கள் அவசரப்படுறீங்க, உமர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, அதான் நமக்கு அல்லாஹ்வுடைய வேதமும் ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளும் பொன்மொழியில் இருக்குது, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சக்கராத்து நேரத்தில் நம்ம சிரமப்படுத்தணுமா, எதுக்கு பேப்பர்? இது கருத்து வேறுபாடு, கூச்சல் அதிகமாகிடுச்சு சஹாபாக்கள் மத்தியில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி எந்திச்சு போங்க, என்னை போட்டு ரொம்ப சிரமப்படுத்தாது, எந்திச்சு போங்க அப்படின்ட்டாங்க சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது உயில் எழுதி தரணும்னு நான்னாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா மூலமாக தடைபட்டு போச்சு. அதில் அல்லாஹ் எது கயிறு வச்சிருக்கானோ ஷர்ரு வச்சிருக்கானோ அல்லாஹ் அறிவான், எழுதல. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க சில விஷயங்களை. யூத கிறிஸ்தவர்களை ஜசீரத்தில் அரபுலேருந்து வெளியாக்கிடுங்க, அரபு தீபகற்பத்திலிருந்து யூதர்கள் என்ன பண்ணிடுங்க, வெளியாக்கிடுங்க.
இந்த பூமியிலேயே யூத நசாராக்கள் இனி இருக்கக்கூடாது அப்படின்னு உபதேசம் பண்றாங்க கடைசி நேரத்தில். இங்க பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபு மக்கள், அரபு நாட்டுக்கு, மக்கா மதீனா உட்பட அந்த அரபு பிரதேசத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச பேரு ஜஸீரத்துல் அரபு அப்படின்னு, அரபு தீபகற்பம்னு அர்த்தம். ஜஸீரத்துல் அரபுனா அரபு தீபகற்பம் அப்படின்னு அர்த்தம். இதான் ரசூலுல்லாஹ் வச்ச பேரு. இப்போ அது என்ன ஆகி போச்சுன்னா, ஜஸீரத்துல் அரபுங்கிறது சவுதி அரபுன்னு மாறி போச்சு. சவுதி அரபுங்கிறது இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த சவுது கோத்திரத்தார்கள் ஆரம்ப காலத்தில் கொள்ளக்காரங்க. இவங்க கோத்திரம் என்ன, கொள்ளக்கார கோத்திரம். அந்த அப்படி இவங்க அரபு ஜஸீரத்துல் அரபுல கொள்ளடிக்க வந்தவங்க தான். கொள்ளடிக்க வந்த இடத்துல நாட்டையும் கைப்பற்றி அப்படியே அந்த சவுத் என்பவர் அவர் தன்னுடைய தலைமையில அந்த நாட்டை உருவாக்கி அதிலிருந்து அப்படியே சவுதி அரபுன்னு ஆயிடுச்சு. இல்லைன்னா ரசூலுல்லாஹ் வச்ச பேர் என்ன பேர் இதுக்கு? ஜஸீரத்துல் அரபுங்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச பேர். ஹைர், இப்படி அந்த ஜஸீரத்துல் அரபுல இனி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, யூத கிறிஸ்தவர்கள் முழுமையாக வெளியாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிடுறாங்க, உத்தரவிடுறாங்க. அந்த நேரத்தில் எதிரிகளுடைய ஒரு படை, அந்த படையை அனுப்புவதற்கு ஒரு படை தேவை. எதிரிகளை தாக்குவதற்கு அல்லது எதிரிகளை மக்கா மதீனாவுக்குள்ள வராமல் இருக்கிறது தடுப்பதற்காக ஒரு தற்காப்பு படை தேவை. அப்படின்ற உடனே தன்னுடைய வளர்ப்பு பேரன் உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை ரெடி பண்றாங்க. உசாமா பின் ஸெய்துக்கு அந்த நேரத்தில் வயசே வெறும் 17 வயசு தான். அவனுக்கு எத்தனை வயசு? வெறும் 17 வயசு தான். அப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரே சலசலப்பாகுது. ரொம்ப சின்ன பையனை ரசூலுல்லாஹ் வந்து படை தளபதியாக அமீரா தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்களே, இதனால் பிரயோஜனம் இருக்குமா? சின்ன பையன் 17 வயசு பையனாக இருக்கிறாரே அப்படின்ற ரசூலுல்லாஹ் சஹாபாக்கு மத்தியில் சலசலப்பாயிடுது. உடனே அதை என்ன பண்ணுறாங்க, அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லி நீங்களே ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு. இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 17 வயசு, அவங்க பட தளபதியாக நியமிக்கப்பட்டாங்க ரசூலுல்லாஹ்வால. அவங்களுக்கு கீழே இருந்தது யாருன்னா ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ்வுடைய வயசில் உள்ளவங்க. ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் வயசில் உள்ளவங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி பெரிய பெரிய சஹாபாக்கள் யாருடைய தலைமையின் கீழ்? உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு, உசாமா பின் லாடின் இல்லை, உசாமா பின் ஸெய்த், உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா தலைமையின் கீழே பெரிய பெரிய சஹாபாக்கள். அவங்களுக்கு வயசு எத்தனை தான்? வெறும் 17 வயசு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி சின்ன வயசு புள்ள, வாலிப புள்ள, அவருக்கு நல்லது கெட்ட தெரியாது, நீங்கள் அவரை போய் அமீரா போட்டு பெரிய பெரிய சஹாபாக்கள் அவங்களுக்கு கீழே போட்டு அனுப்புறீங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை, அவர் தான் அமீரா இருக்கணும், நான் முடிவு பண்ணிட்டு அவர் புறப்பட சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த படை புறப்படலாமா வேணாமான்னு ஒரே சர்ச்சையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சின்ன வயசு பேர் ரசூலுல்லாஹ் அமீரா போட்டிருக்காங்களே, இது போலாமாண்டு. அப்போ ரசூலுல்லாஹ் வசீத் பண்ணுறாங்க, நான் என்ன உபதேசம் பண்ணோம் அது மீறாதீங்க, தயவு செஞ்சு உசாமா அனுப்பிவிடுங்க, கிளம்ப சொல்லுங்க. ஹதரத் உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி மதீனாவுக்கு வெளியே போய் தங்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள், அதாவது 3வது நாள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறவே எழுந்திருக்க முடியல, அவங்களால ரொம்ப மயக்கமாயிடுறாங்க. எந்த அளவுக்குண்டா அவங்களுக்கு வந்து உதவு செஞ்சு வைக்கிறது கூட ஆள் இல்லை, தொழுக வக்து வர்றது கூட ரசூலுல்லாஹ் தெரியல. கேட்குறாங்க, இது என்ன வக்து? லொஹர் வக்து, அப்போ எனக்கு உதவு செய்ய வைங்க. உதவு செஞ்சு வைப்பாங்க படுத்த படுக்கையில், அப்படியே மயக்கமாயிடுவாங்க. அப்படியே அந்த வக்து போயிடும். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் முடிச்சு பார்க்குறாங்க, அசர் வக்த் ஆகிடுது, எனக்கு உதவு செஞ்சு வைங்க. உதவு செஞ்சுட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, மக்கள்லாம் தொழுதுட்டாங்களா? இன்னும் தொழுது யார் சொல்ல, பள்ளியில் தான் உட்காந்துருக்குறாங்க. இப்போ முரும் அபா பக்கர் செய்யலையே பின்னாஸ், அபூபக்கர்ட்ட சொல்லுங்க, அவர் மக்களுக்கு தொலை வைக்கட்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க, அவர் மக்களுக்கு தொலை வைக்கட்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்ன மக்களுக்கு ரசூலுல்லாஹ் நின்ற இடத்துல அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நின்று என்ன பண்ணுறாங்க, தொலை வைக்கிறாங்க. தொலை வச்ச உடனே இந்த சூழ்நிலையில் பெருமானா, ஆனால் கடுமையான காய்ச்சல், நாளுக்கு நாள் காய்ச்சல் அதிகமாகிட்டே இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் மயக்கம் அதிகமாகுது. கடைசி சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை முடிஞ்சிச்சு. அந்த வெள்ளிக்கிழமை ஹுத்பா கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கல, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொலை வச்சாங்க. வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை வந்துச்சு. சனிக்கிழமை வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அவங்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் வந்துடுது, கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெம்பு வந்தவொடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க, என்னை கொண்டு போய் சஃபில் நிற்க வைங்க அப்படின்றாங்க. சஃபில் நிற்க வைக்க முடியல, ரசூலுல்லாஹ் நிற்க முடியல. அதனால் எப்படின்னா, ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு தஆலா, ஒரு பக்கம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேரும் கை தாங்களா ரசூலுல்லாஹ் தோலை போட்டுட்டு அப்படியே வீட்டிலேருந்து இழுத்துக்கிட்டே கொண்டு சஃப்பு கொண்டு வராங்க.
யஹுத்துர் ஜிலாஹ் அலல் அர்தி ஹத்தா ஹதீஸ்களில் வருது. அவங்களோட 2 காலும் ரோட்டில் தரையில் கோடு போட்டே வந்துச்சு, இழுத்துக்கிட்டே வந்தாங்க. கொண்டு வந்து சஃபில் நிற்க வச்சாங்க. அப்போ அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இஷா தொழுவ வச்சுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்துட்டான்னு பார்த்தோன்னா அபூபக்கர் பின்னாடி வரலாமான்னு பார்க்குறாங்க, பின்னாடி நவுந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ரசூலா வந்துட்டாங்களே, ரசூலா சொல்லுவாங்க அப்படியே சைக்கிள் காட்டிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகை தொழுகிறாங்க. அதற்கு மறுநாள் சகோதரர்களே, கடைசி முந்திய நாள் ஞாயிற்றுக்கிழமை ரபீல் அவ்வல் பிறை 11 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவை அழைக்கிறாங்க. அழைச்சி ஏதோ காதில் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஃபாத்திமா அழுதுறாங்க. திரும்ப வான்னு கூப்பிட்றாங்க. திரும்ப கூப்பிட்டு ஏதோ சொல்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு சிரிக்கிறாங்க. பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, ஃபாத்திமா என்ன ரசூலா ஏதோ சொன்னாங்க, அழுதிங்க, ஏதோ சொன்னாங்க, சிரிச்சிங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகளே நான் உன் தந்தை உன்னை விட்டு விடைபெற போகிறேன், உன்னை விட்டு பிரிய போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு நான் அழுதேன். எதுக்காண்டி சிரிச்சிங்க? சொன்னாங்க, நான் மரணித்த பிறகு நம்முடைய குடும்பத்திலே என்னை வந்து சேரும் முதல் நாள் நீயாகத்தான் இருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை கேட்டு சிரித்தேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரியே ரபீல் அவ்வல் மாதம், அதாவது 3வது மாதம், ஹிஜ்ரி 11 3வது மாதம் ரபீல் அவ்வல் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாராங்க. 9வது மாதம் ரமலான் மாதம் 6 மாதத்துக்கு பிறகு யார் வஃபாத்தாராங்க? அன்னைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாயிடுறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹி முன்கூட்டியே சொன்னாங்க. அதுதான் நான் கேட்டு சிரித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரசூலுல்லாஹி சந்திக்க போகிறோம் அப்படி சிரித்தேன் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கஷ்டத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனைவி ஆயிஷா சொல்கிறாங்க, ஆயிஷாவே அந்த ஹைபர் போரிலே அந்த ஜெய்னப் என்ற அந்த பெண், யூத பெண் எனக்கு விஷம் கொடுத்தா இல்லையா, அந்த விஷத்தின் வேதனையை நான் இப்பொழுதும் உணர்கிறேன் அப்படின்னாங்க. அந்த விஷத்துடைய வேதனையை நான் இப்போ உணர்றேன், எனக்கு அவ்வளோ அந்த விஷத்துடைய கஷ்டம் வேதனை அவ்வளோ கடினமாக இருக்குது அப்படின்னாங்க. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைக்கிறாங்க. தொலை வைக்கும் பொழுது அவங்க படுக்கையில் இருந்தபடி அந்த ஸ்க்ரீனை விலக்கி பார்க்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தலைமையிலே சஹாபாக்கள் தொழுகிறாங்க. இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூக்குறாங்க. சரி, நமக்கு பிறகு ஒரு நல்ல தலைமை கிடச்சிருச்சு, இந்த உம்மத்துக்கு நல்ல தலைமையின் கீழே மக்கள் தொழுகிறாங்க. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரத்தில் கடைசி நேரத்துலையும் அவனுக்கு மயக்கமாகுது, திரும்ப தெரியுது. தெளிகிற நேரத்தில் ஏதாவது 4 உபதேசங்களை சொல்கிறாங்க. மயக்கமாயிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரொம்ப சீரியஸாக இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால், மதீனாவுக்கு வெளியில் படையை தங்க வச்சுட்டு இவங்க மட்டும் புறப்பட்டு மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மதீனா உள்ளே வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கண்ணாலே கேட்குறாங்க, கிளம்பலியா அப்படின்னு. ரசூலுல்லாஹால பேச முடியல, கிளம்பலியா அப்படிங்கிறாங்க. அப்போ சொன்ன, கிளம்பிட்டேன் ரசூலுல்லாஹ், நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, பார்க்கறதுக்காண்டி வந்தேன் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் இப்படி அள்ளி அவருக்கு முன்னாடி அப்படி போட்டு அவரை வாழ்த்தி துவா செய்கிறாங்க. உனக்கு அல்லாஹ் எல்லா அருள்களும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி. அவங்கள பேச முடியல, அந்த சைக்கினாலே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கையால் இப்படி தன்னுடைய வளர்ப்பு பேரனுக்கு சைக்கிளை செஞ்சு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கிளை பண்ணாங்க. உஸாமா ரலியல்லாஹு கிளம்பிட்டாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உபதேசம் பாருங்க, லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அம்பியாஹி மசாஜிதா. இந்த யூத நசாராக்களை அல்லாஹ் சபிப்பானாக, இந்த யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக, சபிப்பானாக. ஏனென்றால் இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜிதா, தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை கூட இவர்கள் சஜிதா செய்யுமிடமாக ஆக்கிவிட்டார்கள். நபிமாருடைய கபர்களை சஜிதா செய்யுமிடமாக. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி உபதேசம் இது, கடைசி நேரத்திலே உபதேசம். நபிமார்களுடைய கபர்களையே சஜிதா செய்யுமிடமாக யூதர்கள் ஆக்குனதுக்காண்டி அவங்கள லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாகன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டா, இன்னைக்கு அவுலியாக்கள் இவங்களுடைய கபர்லாம் சஜிதா செய்யுமிடமாக்கிட்டா ரசூலுல்லாஹ்வுடைய எவ்வளோ பெரிய லானத்துக்குரியவங்க, அவங்க எவ்வளோ பெரிய சாபத்துக்குரியவங்க. ரசூலுல்லாஹ் கடைசி உபதேசம். அதே மாதிரி சொன்னாங்க, இத்தகு ஸலா வத்தகுன் நிசா, தொழுகையுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தொழுகையுடைய விஷயத்திலே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை முறையாக கொடுத்துருங்க, அவங்களுடைய ஹக்கை கொடுத்துருங்க, அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தாதீங்க, அவங்க மேலே அதிகாரம் பண்ணாதீங்க. உங்கள் கணவன் என்ற முறையிலே ஒரு கணவனுக்கு மனைவி மீது எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் செய்யுங்க. அவங்கள ஒரு அடிமை மாதிரி சித்திரவதை பண்ணாதீங்க. பெண்கள் ஒரு யாருடன் தன்னுடைய மனைவிக்கு நோவினை ஏற்படுத்துகின்றானோ
அவன் தான் மனிதர்களில் மிக மோசமானவன். ஆகவே பெண்களை அல்லாஹ் உங்கள் இடத்துல ஒரு அமானித பொருளாக ஒப்படைச்சிருக்கான். ஆண்களே அந்த பெண்களை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க, அல்லது அந்த பெண்களை தவறான வழியில் நடத்திடாதீங்க, அல்லது அந்த பெண்களை அடிமை மாதிரி நடத்தாதீங்க. பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. ஹைர், அந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஞாயிற்று திங்கட்கிழமை காலை ஃபஜ்ர் நேரம், ரபீல் அவல் பிறை 12 ஆயிடுச்சு. ஃபஜ்ர் நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தன் நெஞ்சு மேலே சாஞ்சி படுத்திருக்காங்க. இதுக்கிடையில் அந்த முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை ரசூலா கொஞ்சம் தெம்பாயிட்டாங்க இல்லைங்களா, சஹாபாக்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ், ஒன்றும் இல்லை, ரசூலாக்கு ஏதோ கொஞ்சம் காய்ச்சல் வந்துடுது, அல்ஹம்துலில்லாஹ் தெம்பாயிட்டாங்க, எழுச்சி உட்காந்துட்டாங்க, கொஞ்சம் உபதேசம்லாம் பண்ணாங்க. அப்படியே சஹாபாக்கள் கொஞ்சம் இதாகிட்டாங்க, என்ன சொல்ல, கொஞ்சம் யூஸ்வல் ஆகிட்டாங்க. ஒரு பரபரப்பு இல்லாமல், வருத்தம் இல்லாமல், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் நல்லா ஆகிடும், இன்ஷா நல்லா ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. திங்கக்கிழமை என்ன ஆச்சுன்னா, ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் மயக்கம் ஆயிடுறாங்க. மயக்கமாக தானே ஆயிஷா ரலியல்லாஹு தன் நெஞ்சு மேலே சாட்சி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கண் திறக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய அண்ணன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் அவங்க ரசூலா பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு வர்றாங்க. மிஸ்வாக்கால பல்ல தேய்ச்சிட்டே வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தன் நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டு அந்த மிஸ்வாக்கையும் பார்க்குறாங்க, அப்படியே தன்னுடைய மனைவியுடைய முகத்தையும் பார்க்குறாங்க. உடனே ஆயிஷா கேட்குறாங்க, யார் ரசூலா மிஸ்வாக்கா வேணும்னு கேட்குறாங்க. ஆமான்றாங்க. உடனே அந்த மிஸ்வாக்கை வாங்கி ஆயிஷா கட் பண்ணி தான் பல்லால் வச்சு என்ன பண்ணுறாங்க, அதை சாஃப்டாக்கி நல்லா கடிச்சு சாஃப்டாக்கி ரசூலா கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தேய்ச்சி விட சொல்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களே என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் தேய்ச்சி விடுறாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு பின்னாடி பெருமையாக சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாயிலே அவங்களுடைய உமிழ்நீரோடு கடைசியாக கலந்தது என்னுடைய உமிழ்நீர் தான். ரசூலோட உமிழ்நீரோடு கலந்தது, அவனுடைய எச்சிலோடு லாஸ்ட்டாக கலந்தது என்னது தான், என்னுடைய எச்சில் தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஹைரா மிஸ்வாக் செஞ்சுட்டாங்க. செஞ்ச உடனே சகோதரர்களே, அந்த வேதனையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொல்கிறாங்க, ஆயிஷாவே ஒரு பாத்திரத்தை தண்ணி கொண்டா அப்படிங்கிறாங்க. பாத்திரத்தை தண்ணி கொண்டு வச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கரங்களையும் அந்த பாத்திரத்துக்குள்ளே விட்டு, அல்லாஹும்ம யா ரஃபீக்குல் ஆலா, என்னுடைய உயர்ந்த தோழனே, என்னுடைய உயர்ந்த தோழனே அப்படின்னு சொல்லி அதை தங்களுடைய இந்த சக்கராத் வேதனையை ரசூல்லா தணிக்கிறாங்க. ஈர கையால் தொட்டு தணிச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்குனா பிற்காலத்தில் நீ ஆயிஷா சொல்கிறாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தை நேரில் பார்க்கும் வரை என்ன நினச்சிட்டு இருந்தேன்டா, சக்கராத் வேதனைங்கிறது கெட்டவங்களுக்கு மட்டும்தான், மோசமானவங்களுக்கு மட்டும்தான் சக்கராத் வேதனை அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட அந்த சக்கராத் வேதனை பார்த்த பிறகுதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே இவ்வளோ சக்கராத் வேதனைன்னு சொன்னால் சாதாரண மனிதர்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சக்கராத் என்பது கெட்டவர்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கும் உண்டு, நல்லவருக்கும் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. ஹைர், இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய ஈர கையால் யா அல்லாஹும்ம யா ரஃபீக்கல் ஆலா, என்னுடைய உயர்ந்த தோழனே, என்னுடைய உயர்ந்த தோழனேன்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நெஞ்சிலையுமே அப்படியே சாஞ்சி அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லி அனுப்புனா முதல்ல விரைஞ்சி வர்றது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வேகமாக வந்தாங்க. வந்து பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை அப்படியே தூக்கி அவங்க நெத்தியில் முத்தமிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு முத்தமிட்டு சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யக்துபு அலா அஹதின் மௌத்தத்தைனி ஃபிதாக்க உம்மி வ அபி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மனிதருக்கும் 2 மரணத்தை எழுதவில்லை, இப்போ நீங்கள் அடைந்த மரணம் தான் உங்களுடைய இறுதி மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சஹாபாக்கள் அவங்களுடைய அறிவிப்புகள் அந்த ரசூல்லா வஃபாத்தான செய்தி எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லி அனுப்பினோன்னு சகோதரே மதீனா நகரமே அப்படியே சோகமயமாகிடுது. சஹாபாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருக்கு ஆறுதல் சொல்கிறது தெரியாமல் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய தாயின் மரணத்தை போன்றோ தந்தையின் மரணத்தை போன்றோ இல்லை, தங்களுடைய மறுமையின் வழிகாட்டி. அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுவரையும் ரசூலா இருந்தாங்க, ரசூலா இருக்காங்க அப்படின்னு தைரியத்தில் இருந்தோம். இப்போ அடுத்து இந்த உம்மத்தை வழிநடத்த போகிறது யார், இந்த உம்மத்துக்கு சரியான பாதையை காட்ட போகிறது யார் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கெல்லாம் அப்படியே திக்குமுக்காடிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு யார் ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. இவருக்கு அவர் ஆறுதல் சொல்கிறதா, அவருக்கு இவர் ஆறுதல் சொல்கிறதா அப்படின்னு தெரியாமல் அன்று முழு சோகமாக போகுது. இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹலீஃபா யார்? ஏன்னா இந்த உம்மத், இந்த சமுதாயம்
ஒரு நிமிடம் கூட தலைமை இல்லாத சமுதாயமாக இருக்கக்கூடாது, தலைமையுடன் கூடிய சமுதாயமாக இருக்கணும். அடுத்த ஹலீஃபா யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் பொழுது அங்கே அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் மத்தியிலே பலத்த கருத்து வேறுபாடு ஏற்படுது. ஹலீஃபா யார் வரணும் அப்படின்னு சொல்லி இயல்பு கருத்து வேறுபாடு வருது என்பது மனிதர்களுக்கு மத்தியிலே இயல்பு. கருத்து வேறுபாடு வருது, சச்சரவுகள் வருது. அப்போது அன்சாரிகள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கடைசி சொல்லி எங்களை தான் புகழ்ந்துட்டு இருந்தாங்க, ஆனால் எங்களில் ஒருத்தர் தான் ஹலீஃபா வரணும். முஹாஜிர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போதே சைக்கினியாக சொல்லிட்டாங்க அவங்களுக்கு பேர் ஹலீஃபா யார் தான் சொல்லி, அபூபக்கர் இல்லைன்னா ஹலீஃபான்னு சொல்லிட்டாங்க, அதனால் அபூபக்கர் தான் ஹலீஃபா வரணும். அபூபக்கர் சொல்லிட்டாங்க, நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியாது, நான் ஹிலாஃபத்து பொறுப்பை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு, ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு நிறைய ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிற அளவுக்கு, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட என்ன இல்லை, மனபலமும் இல்லை, என்ற மனோபாவமும் இல்லை. அதனால் என்னால் முடியாது, உமரை ஹலீஃபாவை தேர்ந்தெடுங்க அப்படின்றாங்க. உமர் சொல்கிறாங்க, இல்லை அபூபக்கரே, நான் ஹலீஃபாவை ஏற்றா என்னுடைய குடும்பத்திலே பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் கரடுமோடான ஆள், எல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் வெட்டு குத்துன்னு போகிற ஆள், நீங்கள் சாஃப்டான ஆள். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது உங்களுடைய இந்த நேரத்தில் உங்களுடைய சாஃப்ட்னஸ் தான் தேவைப்படுது, உங்களுடைய மிருதுவான தன்மை தான் தேவைப்படுது, அதனால் எப்படியா ஒத்துக்குங்க. அபூபக்கர் இதெல்லாம் கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி. இந்த குழப்பத்தில் சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை காலையில் ஃபஜ்ரில் வஃபாத்தாகிறாங்க. வெளியிலேருந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தீதார் பார்க்கறதுக்காண்டியும் ஜனாசா தொழுவதான்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர ஆரம்பித்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு ஜனாசா குளிப்பாட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத்தான உடனே என்ன பண்ணிட்டாங்க, குளிப்பாட்டிட்டாங்க. குளிப்பாட்டும் பொழுது யாருன்னு சொன்னால் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் ஃபதுல் இப்னு அப்பாஸ் மகன் அவங்க, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேர் தான் குளிப்பாட்டுறாங்க. 3 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை குளிப்பாட்டி ஜனாசா தொழுகைக்கு கூட்டமாக மக்கள் வர்றாங்க, கூட்டமாக வர்றாங்க, வந்து தொலை வைக்கிறாங்க, போயிடுறாங்க. இப்படி ஜனாசா தொழுகை தொழுது முடிப்பதற்கு 2 நாட்கள் ஆயிடுச்சு, இரவு பகலா. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானது என்னைக்கு, திங்கட்கிழமை காலையில் ஃபஜ்ர் நேரத்தில். ஆனால் அடக்கம் செய்யப்பட்டது புதன்கிழமை நள்ளிரவு நேரத்தில். திங்கட்கிழமை ஃபுல்லாக, செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக, புதன்கிழமை ஃபுல்லாக பெருமானா ஸல்லல்லாஹு ஜனாசா தொழுகை நடந்துடுச்சு. சும்மா தீதார் பார்க்கறதுக்காண்டி அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்கிறதுக்காண்டி தாமதப்படுத்தலை. எதுக்காண்டி தாமதப்படுத்தினாங்க, ஜனாசா தொழுகை நடத்துறதுக்காண்டி தாமதப்படுத்தினாங்க. ஜனாசா தொழுகை நடத்தி முடிச்சாச்சு. ஒரு வழியாக ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி எல்லாரும் வந்து ஒத்துக்கிட்டு, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டோன்னே இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்கிறது எங்கே, சஹாபாக்கள் மத்தியில் சர்ச்சையாச்சு. அப்போ ஒவ்வொருத்தர் சஹாபி சொல்கிறாங்க, இல்லை அவங்க ரசூலுல்லாஹ் மக்காவை கொண்டு போயிடணும், மக்கா கொண்டு போயிடலாம், மக்காவில் தான் வந்து காபத்துல பக்கத்தில் அடக்கம் பண்ணிடலாம். சில பேர் சொல்கிறாங்க, இல்லை மதீனாலே ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் பண்ணணும், ரசூலுல்லாஹ் என்னுடைய சாவு என்னுடைய வாழ்வு எல்லாமே யாரோட தான், அன்சாரில் சொல்லிட்டாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மதீனாலே அது எங்கே, ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் பண்ணிடலாம். சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை பைத்துல் முகத்தஸ் கொண்டு போயிடுவோம். ஏன்னா பெரும்பாலான நபிமார்கள் எங்கே தான் அடக்கமாக இருக்காங்க, பைத்துல் முகத்தஸ் சுற்றி தான் நிறைய நபிமார்கள் அடக்கமாக இருக்காங்க. அதனால் ரசூலுல்லாஹ் எங்கே கொண்டு போயிடலாம், நபிமார்களோட பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சர்ச்சை வருது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து தான் கேட்டதாக ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அபூபக்கர் சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது கேட்டிருக்கேன். என்னன்னு சொன்னால், ஒரு நபியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை மரணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ்கிட்ட ஆப்ஷன் கேட்பான், நபியே எப்படி என்கிட்ட வர்றீங்களா, இல்லை கொஞ்ச நாள் உலகத்தில் இருக்கீங்களா, என்கிட்ட வர்றீங்களா இல்லை கொஞ்ச நாள் உலகத்தில் இருக்கணும் அல்லாஹ் கேட்பான். அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு அடியான் இடத்துல அல்லாஹ் கேட்டான் அப்படின்னு அபூபக்கர் அழுதாங்க இல்லையா, அதான் இது எல்லா நபிக்குமே உள்ளது. அல்லாஹ் ஒவ்வொரு நபியுமே மரணிப்பதற்கு முன்பாக, நபியே நீங்கள் அல்லாஹ்ட்ட வர்றீங்களா கொஞ்ச நாளைக்கு இருக்கீங்களான்னு கேட்பான். அந்த மாதிரி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் கேட்டான் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு நபி தான் எங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த இடத்தில் தான் அல்லாஹ் அவங்கள உயிரை வாங்குவான். அதனால இது நபிமார்களுக்குள்ள சிறப்பு. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அடக்கமாகணும்னு விரும்பியிருக்காங்கன்னா, யாருடைய வீட்டில், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில், அவங்க வீட்டில் ரசூலுல்லாஹ் விரும்பினதுனால நாம் அங்கேயே என்ன பண்ணிடணும், அடக்கம் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னோட எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு தான் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு நடுவிலேயே குழி தோண்டப்பட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. வந்தவுடனே சஹாபாக்கள் துக்கம், அழுகை,
மதீனாவே அப்படியே துக்கமயமாக இருக்குது. யார்கிட்டையும் சிரித்து பேச மாட்டேன்றாங்க. இப்படி எல்லாரும் அழுகியும் ஒப்பாரிமா இருக்கிறாங்க. அப்போ தான் அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமரை கூப்பிட்றாங்க. உமரே, இப்படி மக்கள்லாம் ஒரே அழுகியங்களையுமா இருக்கிறாங்களே, என்ன பண்ணுறது, நம்ம ஆறுதல் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு. அப்போ உமர் சொல்ல, அப்போ நானும் வர்றேன். 2 பேரும் போகிறாங்க. போய் ஒவ்வொரு வீட்லேயே போய் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. அப்போ தான் அதில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா ரசூலுடைய அம்மாவுடைய அடிமை பெண். ரசூலுடைய அம்மா இருந்தாங்களே அன்னை ஆமினா, அவங்களுடைய அடிமை பெண். அது உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அந்த அம்மாவுக்கு 70 வயசு 75 வயசோ. அப்போது அந்த அம்மாட்ட வர்றாங்க. வந்தவொடனே அந்த அம்மா ஓண்டு அழுதுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே. அப்போ அதில் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்ன ஏன் அழுகுறீங்க? ரசூலுல்லாஹ் என்ன நல்ல இடத்த விட்டுட்டா கெட்ட இடத்துக்கு போயிருக்காங்க? கெட்ட துனியா விட்டுட்டு தான் நல்ல ஆகிறதுக்கு போயிருக்காங்க, சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க, நம்ம அழுகணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த அம்மா உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிஞ்சதுனாலையோ இறந்ததுனாலே நான் அழுவல. இதுவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நேரடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வஹீன் மூலமாக நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தான், நம்மளை தர்பியத் படுத்தினான். ஆனால் வஹீனுடைய பரக்காத்துகள் கட்டாயிடுச்சே, இது நினச்சி தான் அழுவுறேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி வஃபாத்தான எது நின்று போச்சு? வஹீன் நின்று போச்சு. அந்த வஹீனுடைய பரக்கத்துகள், வஹீனுடைய அருட்கொடை நின்று போச்சே, இதை நினச்சி தான் அழுவுறேன் அப்படின்னு சொல்லி உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஆகவே சகோதரர், இந்த உம்மத்துக்கு பெருமானாருடைய இறப்பினால் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பே என்னவென்றால் வஹீனுடைய தொடர்பு நமக்கு என்ன ஆயிடுச்சு? கட்டாயிடுச்சு. இதை தான் சஹாபாக்கள் பெரிய பாரதூரமாக சொன்னாங்க. இப்படி அந்த அம்மா உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே ஆறுதல் சொல்ல போன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அவங்களும் என்ன பண்ணாங்க? குலுங்கி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஹைர் சஹாபாக்கள் அதற்கு பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களே தவிர அவர்களுடைய போதனையோ அவருடைய உயிரோட்டமான இன்னைக்கு வரும் உயிரோட்டமான அவருடைய சுன்னத்துக்களோ என்றைக்குமே இந்த உலகத்தை விட்டு அழியாது கியாமத் நாள் வரைக்கும். ஆகவே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது இந்த உம்மத்துக்கு அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க, நம்ம அவங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா அதிகமாக அவங்க மேலே ஸலவாத் ஓதணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஸலவாத் ஓதணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மகாமு மஹமூதா என்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கின்றது. அந்த உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுப்பான். அந்த கிரேடை அல்லாஹ் எனக்கு தரத்துக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு தான் பாங்குடைய துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதினில் வசீலத்த வல் ஃபதீலா வபஅத்ஹு மக்காமம் மஹமூதா வபஅத்ஹு மக்காமம் மஹமூதின் அல்லதி வஅத்தா. யா அல்லாஹ், நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்த மக்காம மஹமூதா என்ற கிரேடை அவருக்கு தருவாயாக அப்படிங்கிற துவா. எனக்காக நீங்கள் அல்லாஹ்ட துவா செய்யுங்க, அந்த அந்தஸ்து அல்லாஹ் எனக்கு தரத்துக்காண்டி அப்படின்னு கேட்டாங்க. அதனால் நாம் ஒவ்வொரு மூமினும் பாங்கு சொல்லும் பொழுது பாங்குடைய துவா கேட்டு அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வை புகழ்வது மட்டுமல்ல, யாரை நினைவில் நிறுத்த வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவில் நிறுத்தி அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய சுன்னத்தான வழிமுறையும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பளித்ததை போன்று அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.